சாராள் 127 வயது வரை வாழ்ந்து கிரியாத்தர்பா எனப்படும் ஹெப்ரோன் நகரத்தில் மரித்தார். அவளுடைய மரணம் ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் அவளுக்காக அழுதும் புலம்பியும் பின்னர் அவளை அடக்கம் செய்ய ஒரு இடம் தேவைப்பட்டது. ஆபிரகாம் அந்த தேசத்தில் பரதேசியாக இருந்ததால், பரதேசி என்றால் உரிமை இல்லாதவர், ஆனால் வாக்குறுதியை நம்பி வாழ்ந்தவர் என்று அர்த்தம். எப்ரோன் ஹேத்தியனிடமிருந்து மக்பேலா குகையை முழு விலைக்கு கொண்டு வாங்கினார். இது ஆபிரகாமின் குடும்பத்திற்கான முதல் சொந்த நிலமாக அமைந்தது. சாராளின் மரணத்திற்கு பிறகு ஆபிரகாம் தன் வாழ்க்கையின் முக்கியமான பொறுப்பை நினைத்தார். அவர் மகன் ஈசாக்கிற்கு தன் தேசத்திலிருந்து பெண்ணை எடுக்க விரும்பவில்லை. ஆகவே தன் மூத்த வேலைக்காரனை அழைத்து, நீ என் தேசத்திற்கும் என் ஜனங்களிடத்திற்கும் போய் என் மகன் ஈசாக்குக்கு பெண்ணை எடுத்து வரவேண்டும் என்று சத்தியம் வாங்கினார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த பயணத்தை நடத்துவார் என்று அவர் நம்பினார். அந்த வேலைக்காரன் பல பரிசுகளுடன் பயணம் செய்து நாகோர் நகரத்திற்கு வந்தார். அங்கே ஒரு கிணற்றின் அருகில் தேவனை வேண்டினார். என் ஆண்டவராகிய ஆபிரகாமின் தேவனே, இன்று எனக்கு வெற்றியளிக்கவும் நான் தண்ணீர் கேட்கும்போது நீ குடி, உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொல்லும் பெண்ணே ஈசாக்குக்காக நீர் நியமித்தவள் ஆகட்டும் என்று ஜெபித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ரெபெக்காள் கிணற்றிற்கு வந்தாள். அவர் கேட்டபடியே நடந்தாள். அவருக்கும் தண்ணீர் கொடுத்தாள், ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றினாள். இது தேவனுடைய வழிநடத்துதல் என்று உறுதிப்படுத்தினார். அவள் ஈசாக்கின் உறவினரான பெத்துவேலின் மகளாக இருந்தாள். அவள் கருணையும் சேவை மனப்பான்மையும் வேலைக்காரனை உறுதிப்படுத்தின. ரெபெக்காள் ஈசாக்கிற்கு பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவள் தேவனுடைய வழிநடத்துதலை ஏற்று ஆபிரகாமின் வீட்டிற்குச் சென்றாள். ஈசாக்கு அவளை மணந்து அவளை நேசித்தார். இதனால் அவர் தன் தாயின் மரணத்திற்குப் பிறகு ஆறுதல் பெற்றார். இந்த நிகழ்வு குடும்ப வாழ்க்கையிலும் தேவனுடைய வழிநடத்துதல் முக்கியம் என்பதை காட்டுகிறது. ஆதியாகமம் 23:1-24-67